மை ஆல் டைம் ஃபேவரட் ஃபில்ம்னு நீங்கள் ஒரு வாட்டி மைக்கேல் மதன காமராஜன் சொன்னீங்க. அது இன்னும் அதானா? ஆமாம், இன்னமும் அதான் எனக்கு. ஓகே. ஐ திங்க் ஒரு லாஸ்ட் சண்டே கூட அந்த படத்தை பார்த்தேன் ஃபுல்லாக. அப்படியா? இப்போ நான் ரீசெண்டாக. ஆமாம். இது டிவியில் வந்தப்போ? இல்லை, நான் வந்து இதில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன். ஓகே. ஸோ அது வாட் இஸ் இட் ஜஸ்ட் லைக் பிகாஸ் ஜோக்ஸுங்கிறது நம்ம வந்து ஒன்ஸ் அதை பார்த்து சிரிச்சிட்டோம்னா, ஒரு 4 வாட்டி பார்த்து சிரிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதிரி ஆமாம், திரும்ப இதான் வரப்போகுதுன்னு தெரியும். ஸோ அது பட் அதை தாண்டியும் அந்த படம் உங்களுக்கு இருக்கு. ஆமாம், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லைக் அந்த படத்தில் இருக்க ஜோக்ஸ் வந்து என்னென்னா, இப்போ தான் இது வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலும் அது அவங்க கமல் சார் பண்ணுறதை பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கும். சில விஷயம் ரொம்ப ஷாக்காக பார்க்குறது, அந்த டைமில் எப்படி இதை பண்ணீங்க, இது அந்த டைமில் எப்படி இந்த 4 ரோலை ஒரே ஃப்ரேமில் வச்சு எப்படி இதை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே ஒரு தனித்தனி கேரக்டர்ஸ், தனித்தனி என்னென்னா எனக்குமே இப்போ வந்து நானுமே 4 ஒரு மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி ஒரு 4 ஹீரோ இருக்கிற மாதிரி ஒரு படம். ஒன்று வந்து ராஜாரண்யோட இன்னசென்ட் ரோல், ஒன்று சுப்பிரமணியரோட ஸ்ட்ராங் ரோல். அந்த மாதிரி எனக்குமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அந்த நம்மள ஒரே படத்தில் எல்லாம் நம்மளோட டேலண்ட்டை ஃபுல்லாக அதில் காட்டிடணும் அப்படின்ற மாதிரி அந்த படம் இழுத்துட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலுமே. யூனிவர்ஸ்க்கு சொல்லுங்க. That's a good thing to say. அந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்கும். அதுதான் பாருங்க, நான் அந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைக்கல. எனக்கு இந்த மாதிரி மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி எனக்குமே 4 ஜெய் வச்சு ஒரு படம் வரணுன்ற விஷயத்த நான் ஸ்ட்ராங்காக யோசிக்கல. ஏன்னா அந்த படம் பண்ணும்போது அப்படி ஒரு படத்தை நம்ம பண்ணும்போது பெரிய சேலஞ்சிங் ஃபிலிமாக இருக்கும். வேற எல்லா படத்தையும் விட்டுட்டு நான் அதை பண்ணணும். ஸோ அதுக்கு இன்னும் கரெக்டாக நான் ரெடியாக இல்லாததுனால பெருசாக நான் அது யூனிவர்சலுக்கு நான் கேட்கல. ஆனால் கேட்டால் வந்துடும். பட் ரெடியாக ஆகலைன்னு எப்படி சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்து பகவதி எந்த வருஷம்? 2002. ஸோ ஆல்மோஸ்ட் 24 இயர்ஸ். அடுத்த வருஷம் 25 வருஷம் ஆகிடும் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து. எப்படி ரெடி ஆகலன்னு சொல்கிறீங்க? நம்மளுக்கு அப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற பட்ஜெட்ஸ் கிடைக்கணும். ஒரு பெரிய இப்போ இருக்கிற இதே சும்மா இது பண்ணியிருப்பாங்க, சிஜி பண்ணியிருப்பாங்க, பார்த்தாலே தெரியுதுப்பான்ற மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்க முடியாது. ஸோ அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹியூஜ் நம்பர் ஆஃப் மணி தேவைப்படும். அது ஒரு 100% ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30+ or 40+ க்ரோஸ் தேவைப்படும். ஸோ அந்த படத்துக்கு அப்படி ஒரு படத்தை நான் அப்படி ஒரு பட்ஜெட்டில் மேக் பண்ணால் தான் அந்த படம் குவாலிட்டியாக அழகாக வெளியில் வரும். ஸோ அப்படி எனக்கு செலவு பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் பிஸ்னஸ் இல்லை. அந்த பிஸ்னஸை நான் கொண்டு போய் நிறுத்தினதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி படத்தை பண்ண முடியுன்றதுனால தான் இன்னும் டைம் வரல. ஓகே அப்படின்னு சொல்லி. ஸோ என்னோட பர்சனலாக சோலோ ஃபிலிம்ஸை நான் அந்த அளவுக்கு பட்ஜெட்டை நான் கொண்டு போயிட்டு அந்த இடத்துல நிறுத்திட்டேன்னா அப்போ இதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தை மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை நான் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணும். நீங்கள் சொன்னீங்கல்ல எனக்கு டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. யூ கேன் ஆல்சோ டூ யோர் செல்ஃப் நோ. பட் மெயினாக அந்த மணி தான் சொல்கிறீங்க. ஆமாம், இந்த ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்டை இது சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம் கரெக்ட். பட் இப்போ வந்து நிறைய புது டைரக்டர்ஸ் வராங்க. தே வாண்ட் அன் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேஸ். அவங்க படங்களை லைக் பிகாஸ் டைரக்டர் யாருன்னு தெரியலன்னா அட்லீஸ்ட் ஹீரோவாவது இந்த ஹீரோ இருக்கா அப்படின்னு தெரியும்ல. அந்த மாதிரி நிறைய புதுமுக ஆஃபர் இயக்குனர்கள் ஓட படங்கள் உங்களுக்கு கிடைக்குதா? இப்போது நான் ஒரு 37 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன்னா அதில் ஐ திங்க் 31 or 32 டேரக்டர்ஸ் நியூ டேரக்டர்ஸ் தான், இன்க்ளூடிங் வெங்கட் பிரபு அண்ணா, சசிகுமார் சார், அட்லி, எங்கேயுமே புது சரவணன், எல்லாருமே புது டேரக்டர்ஸ் தான். ஒரு 2-3 பேர் மட்டும்தான் லைக் ஆல்ரெடி படம் பண்ணவங்க, சுந்தர்சி சார், அருண்ராஜ் காமராஜ் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் தான். ஸோ இப்போயுமே எனக்கு நான் செலக்ட் பண்ணுறதுல எல்லாமே நியூ இப்போ அடுத்து பண்ணுற ஒரு 4 படத்தில் ஐ திங்க் 3 படம் நியூ டேரக்டர்ஸ் தான். ஒரே ஒரு படம் தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் தேடி போகிறீங்களா இல்லை? இல்லை, என்னை தேடி அதுதான் வருது. ஓகே, ஆக்சுவலி ஆமாம். ஸோ நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா எஸ்டாப்ளிஷ் டைரக்டர்ஸ் நம்மளை ஏன் தேடி வர மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு? மேபி அது அவங்க வந்தாங்க, நிறைய டேரக்டர்ஸ் வந்தாங்க. எனக்கு பர்டிகுலராக அந்த நேம் சொல்ல முடியல. இப்போ நம்ம வினய் தாண்டியா ஒரு கௌதம் மேனன் சாரே கூப்பிட்டு மீட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது. பட் என்னென்னா அவங்களுக்கு இப்போ எஸ்டாப்ளிஷ் அப்படின்னா ஒரு 10 டேரக்டர்ஸ் தான் நம்ம பெருசாக சொல்ல முடியும். அந்த 10 டேரக்டர்ஸுமே டாப் லைனில் இருக்க ஹீரோஸ் வச்சு படம் பண்ணால் தான் 100+ க்ரோஸ் அந்த மாதிரி பிஸ்னஸ் அவங்க பண்ணுறதுக்கு அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அவங்க ஏன் வரலன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் பிஸ்னஸ் இல்லை. ஸோ நம்ம பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. பட் வந்தால் கூட என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு தான் இருக்குது. ஸோ ஒரு புது டேரக்டர் அவங்க அவ்வளோ வருஷமாக ஒரு படத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி 4-5 வருஷமாக அதில் இன்புட் பண்ணி அது அந்த படத்தை நம்ம மூலமாக எடுக்கும்போது அவங்களோட ஃபுல் இன்புட் அதில் இருக்கும். சேம் இப்போ பெரிய டேரக்டரும் அவரோட லெவலை ஸ்டே பண்ணணும், அது ஸ்ட்ராங்கராக வச்சுக்கணுன்றதில் அவருக்கும் அந்த இன்புட் இருக்கும். பட் அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய சான்சஸ் கிடச்சி அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. நம்ம இவங்களுக்கு இது கொடுப்போமேன்றதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதில் ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஹெல்பிங் மென்டாலிட்டின்னு சொல்லுவீங்களா? இது ரெண்டுமே ஒரு, ஏன்னா நம்ம இப்போ நடிக்க வரதுக்கு முன்னாடி ஸ்டுடியோவில் இருந்தேன்னு சொன்னல, அந்த டைமில் வந்து இப்போ டேரக்டரும் தேவாப்பாவும் கம்போசிங் உள்ளே போயிடுவாங்க. இப்போ 2-3 அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் தான் வெளியில் இருப்பாங்க. அவங்க கூட தான் நான் அதிகமாக பழகின டைம் அதிகம். ஸோ அப்போ அவங்களோட குறைகளை சொல்லுவாங்க, கஷ்டங்களை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ வருஷமாக 7 வருஷமாக அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கோம், நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஒரு படம் கூட இல்லை. இதெல்லாம் பகவதிக்கு அப்புறம்.
ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், இல்லை படமே கிடைக்கலன்னும் போது எனக்கு அப்போவே வந்து என்ன ஆச்சுன்னா, நான் ஹீரோ வந்தால் எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டருக்கும் வந்து கதை நல்லா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சான்ஸ் கொடுப்பேன் அப்படின்றது மைண்டில் செட் பண்ணது. அது இன்னும் மைண்டில் அப்படியே தான் இருக்குது, மாறல. ஸோ அதனால ஓகே, இது ஹெல்ப்பிங்கிறத தாண்டி நல்ல ஒரு டேலண்ட் பீப்புளை வெளியில் கொண்டு வருவோமே அப்படின்றது. இப்போ